السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருக்கு பின் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை நாம் 7 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான், என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன் இருக்கின்றது. அந்த கடனை என்னால் திரும்ப செலுத்தக்கூடிய வசதிகள் என்னிடம் இல்லை. அதற்கு ஏதாவது ஒரு துஆவை கூறுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதாவது, ஒரு கடனாளி இந்த துஆவை ஓதினால் அவர்களுடைய கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான், ஆற்றுகின்றான் என்று ஏராளமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவை இந்த துஆவை ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குவான். அந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு வசதிகளை ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி யர்சுகு மை யஷாஉ வஹுவல் கவிய்யுல் அஸீஸ். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி யர்சுகு மை யஷாஉ வஹுவல் கவிய்யுல் அஸீஸ் என்ற இந்த குர்ஆனினுடைய வசனத்தை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். கடலிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ரிஸ்க் பல மடங்கு அதிகரிக்கும். அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.